வணக்கம். இது அடையாளத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகன் செய்த மோசமான செயல் அம்பலமான உள்ளக தகவல், பரவலாக பாயும் விசாரணை. கோட்டாபயவிடம் வாக்குமூலம் பதிவு, விசாரணையின் பின் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு, பழைய ஊழல் விவகாரங்களுக்கு கிடைக்கப் போகும் நீதி. அட்டைப்பண்ணைக்கு காவலுக்கு சென்ற இளைஞனுக்கு நேர்ந்த கதி, அதிர்ச்சியில் உடைந்து போன குடும்பத்தினர். நடந்தது என்ன? அதிக விலையில் அரிசி விற்ற நபருக்கு நீதிமன்றம் வழங்கிய தண்டனையின் மூலம் வர்த்தகர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தற்போதைய அரசாங்கம் நாளொன்றுக்கு 2 பேரை கைது செய்வதை வழக்கமாக வைத்துள்ளது. திடீரென அரசாங்கத்தின் மீது வன்மத்தை கொட்டும் விமல் வீரவன்ச. வெளியிடப்பட்ட கருத்துக்கள். வைத்தியசாலையில் சுரேசலை எடுத்த திடீர் முடிவு, வசமாக சிக்கிய சம்பவம், நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. நாட்டில் அடுத்தடுத்து இணையவழி சூதாட்டத்தால் உயிரிழக்கும் இளைஞர்கள். நேற்று கடலில் மிதந்த சடலம், வெளியான அதிர்ச்சி தகவல். நடந்தது என்ன? நாளுக்கு நாள் ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகும் நகையின் விலை. இன்று என்ன விலை தெரியுமா? நகை பிரியர்களுக்கு வெளியான தகவல். இதுபோன்ற தொடர்ச்சியான செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நமது அடையாளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். காலி மாவட்டத்தின் அகங்கம கபாலன பகுதியில் 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் கடலில் குதித்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் அகங்கம தித்தங்கல்ல அம்பாவில பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி இணையவழி சூதாட்டத்திற்கு அடிமையானதால் பெருமளவில் கடலில் சிக்கியிருந்த மன உளைச்சலே இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. குறித்த இளைஞர் இணையவழி சூதாட்டத்தில் ஈடுபட்டு சுமார் 25 லட்சம் ரூபாய் வரையில் கடனில் சிக்கியிருந்ததாகவும் அதன் காரணமாக கடுமையான மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் இடம்பெற்ற நாளில் அகங்கம கபாலன பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றின் பின்புறத்தில் தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு பின்னர் கடலில் குதித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னர் கடலில் மிதந்த நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டதுடன் சம்பவ இடத்திற்கு வந்த உறவினர்கள் சடலத்தை அடையாளம் கண்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் அகங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி கிராஞ்சி பகுதியில் 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் கிராஞ்சி பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய கனிநிலவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, நேற்று இரவு குறித்த இளைஞர் கிராஞ்சி கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள அட்டைப்பண்ணைக்கு காவல் பணிக்காக சென்றிருந்ததாக கூறப்படுகிறது. சில நேரம் கழித்து அவரது உறவினர் ஒருவர் அங்கு சென்றபோது இளைஞர் தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரிழந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனை அடுத்து சம்பவம் குறித்து உடனடியாக ஜெயபுரம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு மேலதிக பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த உயிரிழப்புக்கான காரணம் தொடர்பில் ஜெயபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் அண்மைய நாட்களாக தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களுடன் பதிவாகி வருகிறது. அந்த வகையில் உள்நாட்டு சந்தையில் இன்று 1 பவுன் தங்கத்தின் விலை 3000 ரூபாவால் குறைந்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று 24 கரட் தங்கம் 1 பவுன் 382,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று அதன் விலை 379,000 ரூபாயாக குறைந்துள்ளது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 47,375 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,588 ரூபாயாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்படும் தொடர்ச்சியான ஏற்ற இறக்கங்களின் தாக்கம் உள்நாட்டு சந்தையிலும் பிரதிபலித்து வருவதால் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் மாறுபட்டு வருவதாக நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் நிர்ணயித்த கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பால் பொன்னி அரிசியை விற்பனை செய்த வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அக்கரைப்பற்று நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அம்பாறை மாவட்ட நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை தாக்கல் செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. விசாரணையின் போது அக்கரைப்பற்று மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் குறித்த வர்த்தக நிலையம் 2 கிலோகிராம் இறக்குமதி செய்யப்பட்ட பால் பொன்னி அரிசி பொதியை அரசாங்கம் நிர்ணயித்திருந்த கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்தது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. அரசாங்கம் நிர்ணயித்தபடி இந்த அரிசி
அரிசியின் 1 கிலோகிராமிற்கான கட்டுப்பாட்டு விலை 255 ரூபாயாகும். எனினும் அந்த விலையை மீறி அரிசி விற்பனை செய்யப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து குறித்த வர்த்தக நிலையத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அக்கரைப்பற்று நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுங்க வரிகளை தவிர்த்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொகுசு வாகனங்கள் நாட்டிற்குள் கடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசேட விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இந்த விசாரணையில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகனுடன் தொடர்புடையதாக கூறப்படும் வாகன கடத்தல் வலையமைப்பு குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி முந்தைய அரசாங்கங்களின் ஆட்சிக் காலங்களிலும் இந்த கடத்தல் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கொள்கலன்களுக்குள் மறைத்து திட்டமிட்ட முறையில் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட பல சொகுசு வாகனங்கள் தொடர்பான தகவல்களும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட சில வாகனங்கள் அரசியல்வாதிகளின் பிள்ளைகளால் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகனுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சில வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளின் உதவியுடன் பதிவு செய்யப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை விசாரணைக்குட்படுத்தப்பட்ட ஒரு வாகனத்தின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் என கூறப்படும் அரசியல்வாதி ஒருவரின் மகன் பின்னர் அதற்கான சுங்க வரிகளை செலுத்தியிருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான வாகனங்களை பறிமுதல் செய்வதற்கு பதிலாக சில சந்தர்ப்பங்களில் வரி செலுத்துவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட மற்றொரு சோதனையின் போது இதேபோன்ற மேலும் ஒரு சொகுசு வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வாகனத்தின் உரிமையாளர் அது முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகனுக்கு சொந்தமானது என தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து குறித்த வாகனம் இலங்கை சுங்க திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையால் அதற்கான சுங்க வரியை செலுத்தி வாகனத்தை விடுவிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் குறித்த விசாரணைகள் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகன் அடுத்த வாரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அழைக்கப்பட உள்ளதாக போலீஸ் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமான சுகீஸ்வர பண்டாரவின் விளக்கமறியல் காலம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. அவரை எதிர்வரும் ஜூலை 8ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் பாசன் அமரசேன முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சுகீஸ்வர பண்டார சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு தொடர்பான தீர்ப்பும் ஜூலை 8ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய நீதிமன்ற விசாரணையின் போது இந்த வழக்கு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட விசாரணைகளின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. ஒரே நேரத்தில் 2 அரசு நிறுவனங்களிலிருந்து சட்டவிரோதமாக மாதாந்த சம்பளம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் கடந்த ஜூன் 18ஆம் தேதி சுகீஸ்வர பண்டார மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தால் கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் விளக்கமறியல் காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து பலத்த சிறைச்சாலை பாதுகாப்புடன் இன்று மீண்டும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் குற்றப்புலனாய்வு துறையின் காவலில் இருந்த முன்னாள் புலனாய்வு சேவையின் பிரதானி சுரேஷ் அலி தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனது சட்டத்தரணிகளின் ஆலோசனையின் பேரிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குற்றப்புலனாய்வு துறையின் தடுப்பு காவலில் இருந்து தன்னை சிறைச்சாலைக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சுரேஷ் அலி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். உண்ணாவிரதத்தை தொடங்கியதை தொடர்ந்து அவர் உடல்நலக் குறைவால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இதற்கிடையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சட்டத்தரணிகளின் ஆலோசனையை ஏற்று தனது உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டுவர சுரேஷ் அலி தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இது இப்படி இருக்க அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசலை தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளரிடமிருந்து நீக்குமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கையை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. சுரேசலை தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த கோட்டை பிரதம நீதவான் பசன் அமரசேன 23 பக்கங்கள் கொண்ட தனது உத்தரவை அறிவித்தார். இதன்போது சுரேசலை எழுதுவதற்காக எழுது கருவிகள் மற்றும் ஆவணங்களை வழங்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையையும் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அதேவேளை ரகசிய வாக்குமூலம் வழங்க அனுமதி கோரி சுரேசலை முன்வைத்த கோரிக்கையையும் நீதவானால் நிராகரிக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் கீழ் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேசலை அண்மையில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அவர் தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் விசேட மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாகவும் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான வேலை திட்டம் நாளொன்றுக்கு 2 வரை கைது செய்வதாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் யார் மீதாவது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தினமும் 2 வரை கைது செய்வதையே அரசாங்கம் தனது முக்கிய நடவடிக்கையாக கொண்டுள்ளதாக விமர்சித்தார். இதனை வைத்துக் கொண்டே அரசாங்கம் தனது அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் இதை தவிர மக்களுக்காக வேறு எந்த வேலை திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். இன்றைய செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்தி அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அடையாளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.